கருணாநிதி கணக்குன்னு ஒன்று உண்டு. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் ஊழல் பண்ணிட்டு இப்படி சொல்லக்கூடிய தன்மை உண்டு. ஒரு பொருளாதார ரீதியாக எண்ணிக்கையில் பண மதிப்பில் வருகின்ற விஷயத்தை கூட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பேசாமல் இருப்பது இன்னும் பெரிய இந்த பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அபாயத்தை கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கும். அதற்கும் ஒத்துவருகிறார்கள். இதில் இவங்க சொல்ற எல்லா பொய்க்கும் ஆர்பிஐ தலையில கொட்டு வச்ச மாதிரி போட்டு உடைத்த ஒரு உண்மைதான் இந்த நிதி இருக்கு. இப்போ உங்களை போன்ற ஒரு நெறியாளர் அவர்கிட்ட கேட்கும்போது, சார் கடன் அதிகரிச்சு, அதனால உங்களுக்கு என்னம்மா, உங்க வீட்டுல இருந்தா கொடுக்க போறீங்க அப்படின்னு வீட்டுல இருந்து கொடுக்க போறாங்கன்ற ஒரு நீங்க கடனை நீ பார்க்காத உனக்கு என்ன, நீ பாட்டுல உன் வேலையை பார்ப்பா, நாங்க பாட்டுல உன் தலையில கடனை ஏற்றி வச்சுக்கிட்டே போறோம்னு சொல்ற. எதுவுமே தராதது வளர்ச்சின்னா என்னடா, எங்களுக்கே தெரியலடா. நீங்க ரெக்கார்ட்ல பேசிக்கிட்டே நாங்க வளர்ந்துட்டோம். எடப்பாடியாரும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மிக சரியாக கட்டமைத்து வந்தார்கள், சரியாக வாக்களித்து வந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு அதள பாதாளத்திற்கு செல்லும். தமிழ்நாடு இன்னும் பல இடங்களில் இவர்கள் இந்த ஆட்சி முடிவதற்குள் எதிலெல்லாம் நம்மளை கீழே இறக்கி விடுவார்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளருமான திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுடைய நிதி நிலைமை ரொம்ப அப்பட்டமா வெளியே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.2 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்னா, இந்த 2.2 லட்சத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மூலதனம் பண்ணோம், முதலீடு அது பண்ணோம், அதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப பகிரங்கமா இருக்கு. எடப்பாடியார் போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, உங்களையும் என்னையும் கடங்காரனா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு ஆதாரத்தோட எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு. எப்படி இருக்கு இந்த பகிரங்கமான உண்மை? இல்லை, எப்போதுமே நாங்கள் சொல்கிறது கருணாநிதி கணக்குன்னு ஒன்று உண்டு. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்திற்கு ஊழல் நடந்திருக்கு, சர்க்கரை பெற ஊழல், சர்க்கரையை காணும் அப்படின்பாங்க. எப்படி காணும் அப்படின்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சர்க்கரை வச்சுருந்த சாக்கை எங்கன்னு கேட்டிங்கன்னா கரையான் தின்றுச்சும்பாங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், லாஜிக்காக கூட தெரியும். ஆனால் ஊழல் பண்ணிவிட்டு இப்படி சொல்லக்கூடிய தன்மை உண்டு அவங்களுக்கு. அதே மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் வளர்ச்சி பெற்று விட்டோம், நிதி ஆதாரத்தை பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தீர்க்க அருகில் போய் ஆராய்ந்து பார்த்தோன்னா அங்கே ஒன்றும் இருக்காதுங்கிறதுக்கு இப்போது வந்திருக்கிற தரவுகள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போது இவங்க இந்த 4 ஆண்டுகளில் ஒரு ஃபினான்சியல் இயர் சேர்க்காமல் அவங்க 3,86,000 கோடி மேல் கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்த கடனில் இப்போ ஒவ்வொரு மாநிலமும் மூலதன செலவு என்று சொல்வார்கள். அடிப்படை கட்டமைப்புகளை பெருக்குவது, அதுதான் மூலதன செலவுன்னு சொல்கிறது. இப்போ அந்த அடிப்படை கட்டமைப்புகளுக்கு கடன் வாங்கி நாம் கொடுக்குற போது அந்த அடிப்படை கட்டமைப்புகளிலிருந்து வருவாய் வரும். அந்த வருவாய் வளர்ச்சி கொடுக்கும், மக்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் மூலதன செலவை செய்வதனால் ஒரு பெரிய, அதாவது கடன் வாங்கிய மூலதன செலவை செய்தால் ஒரு பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலையில் தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுலேயும் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இது போன்ற கடன்கள் கட்டுப்பட்டு இருந்தால் அதுவும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கும், ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த திமுக ஆட்சி இன்றைக்கு 25% மேல் உள்நாட்டு உற்பத்தியில் கடனை வாங்கி வச்சுருக்காங்க. முதல்ல அந்த விஷயத்திலேயே பொருளாதார ரீதியாக அதை டவுன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்களெல்லாம் இப்போ பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு, பெருக்குவதற்கு, கடனை அடைப்பதற்கெல்லாம் ஒரு சிறப்பு குழு வேறு போட்டு வச்சுருக்காங்க. அந்த குழுவில் ஒரு பொருளாதார நிபுணர் இருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் அவர் இப்போ நான் சொன்ன விஷயத்தை அவர் அப்படியே சொல்லியிருக்கார். உள்நாட்டு உற்பத்தியில் 25%க்குள் கடன் வாங்கினால் கடன் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 25க்கு மேலே கடனே வாங்க முடியாதுன்னார். ஆனால் இவரெல்லாம் போய் அந்த குழுவில் உட்காந்து இப்போ 25%க்கு மேலே எப்படி கடன் வாங்குறதுன்னு திமுகவுக்கு சொல்லி கொடுத்து, திமுக பரவாயில்ல வாங்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போது உங்களை போன்ற ஒரு நெறியாளர் அவர்கிட்ட கேட்கும்போது, சார் கடன் அதிகரிச்சு, அதனால உங்களுக்கு என்னம்மா, உங்கள் வீட்டில் இருந்தால் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி. இல்லை, அந்த கேள்வி பாருங்கள். அரசு என்பது என்ன? மக்களை, அந்த நிலப்பரப்பை ஆளுகிற பொறுப்பை வைத்திருப்பது அரசு.
அந்த அரசு எப்படி இயங்குகிறது? மக்களிடமிருந்து வரிப்பணத்தை பெறுகிறது, பல்வேறு வரிகளை விதிக்கிறது, கட்டணங்களை விதிக்கிறது, அதன் மூலம் வருவாயை பெருக்கி அரசு இருக்கிறது. அப்போ இந்த நிலப்பரப்பும் இந்த மனிதர்களும் அந்த அரசால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற போது அரசு வாங்குகிற கடன் மக்களை பாதிக்காது, மக்களுக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு ஒரு பொருளாதார அறிஞர் உங்களுக்கு என்னமான்னு சொல்கிறான்னா, இப்படிப்பட்ட ஆட்களை பொருளாதார அறிஞர்னு சொல்லி நீங்கள் அவங்களோட அட்வைஸில் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணீங்கன்னா அப்புறம் இதுக்கு நடக்காமல் வேறு என்ன நடக்கும்? இதை நாங்கள் கூட சொல்லலை. நீங்கள் இப்போ சாதாரண ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட திமுகவிலேருந்து காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாம் வரைஞ்சி கட்டிக்கிட்டு மணிப்புரை பார்த்தீங்களா, சத்தீஸ்கரை பார்த்தீங்களா, அந்த மாநிலத்தை பார்த்தீங்களாம்பாங்க. இப்போ காங்கிரஸ்காரர் அதே பழக்கத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழ்நாட்டுடைய நிதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளில், அதாவது 2010 இருந்த நிலையை விட 2 மடங்கு தமிழ்நாடு கடன் வாங்குவது அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் 2 மடங்கு குறைந்திருக்கிறது கடன் வாங்குறதுல. கடன் வாங்குவதில் மட்டுமல்ல, கடன் வாங்கிய தொகை முழுவதும் உட்கட்டமைப்புக்கு பயன்படுத்தி அவர்களுடைய சரியான நிர்வாகத்தின் அடிப்படையில் மேலும் 2 லட்சம் கோடியை அடிப்படை கட்டமைப்புகள், அதாவது மூலதன செலவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிறது எவ்வளோ நம்ம உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான். அப்போ அதை நீங்கள் அங்கே ஆளுகிற மாநிலம் பிஜேபி மாநிலம், அதை ஒப்பிட்டு சொல்லலாமான்னு நீங்கள் தானேப்பா அடிக்கடி எல்லாத்துக்கும் ஒப்பிட்டீங்க. வடநாட்டை பாருங்கள், அந்த மாநிலத்தை பாருங்கன்னு சொன்னீங்க. பொருளாதார ரீதியாக மிக நேர்த்தியாக நம்ம ஒப்பிட்டு பார்க்குற போது அது ஆர்எஸ்எஸ் வாய்ஸு, பிஜேபி வாய்ஸு. பொருளாதாரத்திற்கும் ஆர்எஸ்எஸுக்கும் என்ன இருக்குது? பொருளாதார எண்ணிக்கைக்கும் எத்தனை லட்சம் கோடி, எத்தனை 1000 கோடின்னு கணக்கிடுவதில் எங்கே ஆர்எஸ்எஸ் வருது, எங்கே பிஜேபி வருது? நிர்வகிச்சியா இல்லையா? சரியாக நிர்வகித்தீர்களா இல்லையா? அங்கே உள்ள அடிப்படை அவங்க 2 லட்சம் கோடிக்கு அடிப்படை கட்டமைப்புக்கு செலவழித்து விட்டார்கள் யூபி. இல்லைன்னா அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, எந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வளர்ச்சியை நோக்கி போகிறாங்கன்னு தானே. வளர்ச்சியினுடைய விகிதம் மிகப்பெரிய அளவில் இருக்கே. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, அதாவது இவங்க இன்றைக்கு இந்த அரசாங்கம் இயங்குவதற்கு கூட முதல்ல இருந்து எடப்பாடியார் சொல்லுகிற வார்த்தை மிக லேசாக இருக்கலாம். ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏதோ சாதாரண விமர்சனம் கிடையாது. பொருளாதார ரீதியாக அனைத்தையும் ஆராய்ந்து சொல்கிற வார்த்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு. ஏன் சொல்கிறோன்னா, அதாவது முதலீடுகளில், அதாவது மூலதன செலவுக்கு, மூலதன மேம்பாட்டுக்கு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கான செலவு என்பது தான் ஒரு மாநிலத்தினுடைய மிக ஆதாரமான செலவு. அந்த செலவை எந்த அரசால் அதிகம் செய்ய முடிகிறதோ அவர்கள் அதிக திட்டம் தருகிறார்கள் என்று மறைமுக பொருள். சரியா? பாலம் கட்டுறதுலேருந்து, ரோடு போடுறதுலேருந்து, பள்ளிக்கூடம், கல்லூரி இப்படி கொண்டு வர்றது எல்லாமே மூலதன செலவுகளில் வரும். அப்போ மூலதன செலவு அதிமுக ஆட்சி காலம் வரை 50% மேல் மூலதனத்திற்கு அடிப்படை கட்டமைப்புக்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு செலவு செய்யக்கூடிய வகையில் பொருளாதார நிலை இருந்தது. இன்றைக்கு 50% மேல், வருவாயில் 50% மேல் அடிப்படை கட்டமைப்பை மூலதன செலவுக்கு செலவிட முடியாத மாநிலங்கள் வரிசையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. கீழே வந்திருக்கு. அப்போ இது முன்னேற்றமா? இப்போ மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தீர்களா? நாங்கள் இரட்டை இலக்கத்தில் பிரிக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. வெளிநாடு முதலீடுகளை வாங்கியிருக்கோம். அல்ல, அதுக்கும் நான் சொல்ல வரேன். அதாவது அந்த உள்கட்டமைப்பு பெருக்கியது என்பது எடப்பாடியார் ஆட்சி காலம், அதற்கு முன்னால் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலம். அப்போது தான் முதலாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. அப்போது 2011 2021 வரை அந்த உலக முதலீட்டார் மாநாடுகள், அதன் மூலம் வந்த நிதி, அதன் மூலம் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள், இவை அனைத்திலும் இருந்து உற்பத்தி அதிகமாகிற போது உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. இதை நீங்கள் நல்ல மைனூட்டாக பார்த்தீங்கன்னா, விஷன் 2023 என்று புரட்சி தலைவி அம்மா ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு மேலான திட்டமிட்ட வளர்ச்சியை கொண்டு வந்து அதை எப்படி செயல்படுத்துவதென்று, அதற்கான நிதியை உருவாக்குவதற்கு உலகத்தமிழ் மாநாடு, முதலீட்டாளர்கள் மாநாடு என்று பல மாநாடுகளை நடத்தி நிதியை பெருக்கி வைத்திருக்கிற, அதிலிருந்து வரக்கூடிய உற்பத்தியை இன்றைக்கு உற்பத்தி பெருகிவிட்டது. நாங்கள் உடனே இவங்க சொல்கிறாங்களே, ஒரு உற்பத்தி பெருக்கத்திற்கு இவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவாக நிதியை, மூலதனத்தை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. அப்போ இதில் மூலம் கிடைத்த உற்பத்தி அதிகரிப்பு. நான் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாட்டினுடைய உற்பத்தி அதிகரிப்பு மட்டுமே ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியாக கருத்தில் கொள்ளக்கூடாது என்று பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா உற்பத்தி எவ்வளோ வேணால் நம்ம செஞ்சிடலாம், ஆனால் பகிர்வு, நுகர்வு, அதை எடுத்துகிட்டு போகணும், அதை சேவையாக்கணும், சேவையின் மூலம் வருவாய் கொண்டு வந்து மறுபடியும் அது நமக்கு பணமாக, மதிப்பாக, பலனை வரணும். நம்ம உற்பத்தி செய்ததை விட
அதிகமாக வந்தால் தான் பயன். நீங்கள் செய்து வைத்திருக்கிற உற்பத்திக்கு குறைவாக வந்து விட்டால் என்ன பண்ணுவோம்? உற்பத்தி பெருசாக இருந்து அதன் மூலம் வருகிற பலன் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது லாஸ் தானே. அப்போது இந்த உற்பத்தி பெருகியதற்கு விஷன் 2023 போன்ற தீர்க்கமான திட்டங்கள், அதை முன்னெடுத்த அதிமுக அரசு காரணம். அதே நேரத்தில் அதிமுக அரசு ஏற்கனவே செய்திருந்த இதையெல்லாம் முதலீடாக்குவதற்கு, நுகர்வு செய்வதற்கு, அடுத்தடுத்த கட்டங்களில் அதை லாபகரமாகவே கொண்டு வருவதற்கு நாம் செய்த எந்த செயல்களையும் இவர்கள் செய்யவில்லை என்பதுதான். இன்றைக்கு கடன் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். 50% வருவாயை மூலதன செலவுக்கு செலவிட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறதுனா, அப்போ நீங்கள் திட்டத்தில் அதிமுகவோட குறைவு தானே. இனிமேல் நாங்கள் அதிக திட்டம் கொடுத்துட்டோம், அதிமுகவோட அதிக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நீ இன்வெஸ்டே பண்ணாமல் எப்படி திட்டம் வரும்? முதலீடுக்கு செலவழிக்காமல் நீ உட்கட்டமைப்பை பெருக்காமல் நீ எப்படி நான் திட்டம் கொண்டு வந்து சொல்ல முடியும்? அப்போ இந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் சொல்லி வந்ததெல்லாம் அப்பட்டமான பொய். எடப்பாடியார் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்று ஒரே வார்த்தையில் இந்த அனைத்து நீங்கள் இவ்வளவு புள்ளி விவரங்கள், இவ்வளவு டேட்டா வச்சு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் ஒரே வார்த்தையில் அடிச்சாரா? ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னா அதிமுக செய்த மூலதன செலவுகள் திட்டமாக பயனுக்கு வருகிற போது முன்னாடி போய் முதலமைச்சர் நான் தான் என்று ஸ்டிக்கரை ஒட்டுவது என்பதுதான் அதனுடைய பொருள். மிக தெளிவாக அவர் எடப்பாடியார் சொல்லி போகிறார். அதான் ஒரு விவசாயி யதார்த்த மொழியில் இயல்பாக இது நடந்தால் இது நடந்திருக்காது, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது போல மிக தெளிவான விமர்சனம் அது. இதை இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி, இது போன்ற விஷயங்கள் மிக தெளிவாக கோடிட்டு காமிச்சிருக்கிறது. இப்படி ஒரு பொருளாதார ரீதியாக எண்ணிக்கையில் பண மதிப்பில் வருகின்ற விஷயத்தை கூட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பேசாமல் இருப்பது இன்னும் பெரிய இந்த பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அபாயத்தை கொண்டு வரக்கூடிய நிலையே இருக்கும். அதற்கும் ஒத்துவுகிறார்கள். இதில் என்ன செய்யுது? இதில் கூட்டணி கணக்கு, ஒரு கணக்கு கூட பார்த்து சொல்ல தெரியாதா? மிகவும் மோசமாக இருக்கிறது திமுக ஆட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய செயலும். அப்படின்னு இந்த பொருளாதார இது போன்று கீழிறங்கியதற்கும் தமிழ்நாடு இன்னும் பல இடங்களில் இவர்கள் இந்த ஆட்சி முடிவதற்குள் எதிலெல்லாம் நம்மளை கீழே இறக்கி விடுவார்களோ தெரியாது. அந்த நிலைமைக்கு போயிட்டு பொருளாதார நிலை இப்படியே போகும்பொழுது நீங்க பேசும்பொழுது அந்த பொருளாதார நிபுணர் இருக்கு, உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்கும்பொழுது அவருக்கு தெரியலையா என்னன்றதே தெரியல. ஏன்னா நாட்டினுடைய கடன் பிரச்சனை அதிகமாகும் பொழுது அது ஒவ்வொரு குடிமகனுடைய தலையில தான் சுமத்தப்படும். இது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இனி வரும் காலங்களில் இப்படியே இவங்க கடன் வாங்கிட்டே போனாங்க அப்படின்னா இது எப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், லோன் வாங்கி வீடு வாங்குகிறோம், வீட்டில் இருக்கீங்க, லோனை திருப்பி கட்டாமல் நீங்கள் வாழ்ல டெய்லி பப்புக்கும் டான்ஸு சாப்பாடு கிளப்பு இப்படி போய்கிட்டே இருங்க. என்ன ஒரு நாள் உங்களை தூக்கி வெளியே போட்டு வீட்டை விற்றுட்டு போயிடுவோம். இதுதானே கடன் வாங்கினா கடனை திருப்பி செலுத்தாத நிலை. இப்போ இதிலெல்லாம் அது எப்படி சொல்கிறதுனா, அந்த ராமாயணத்தில் ஒரு ராவணன் இறப்பதற்கு முன்பு ஒரு லைன் வரும், கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது போர் நடக்குது, பயங்கரமான போர், சாக போகிறான், ராமனுடைய அம்பு நேர வரப்போகுது, உயிரை குடிக்க போகுது. அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கடன் கொடுத்தவன் தன் எதிரே குடுடா கடனை அப்படின்னு கேட்டுட்டா அந்த மனசு எப்படி பாடுபடுமோ அப்படி பதைத்து இறந்தான்னு வரும். அப்போ கடன்கிறதுனுடைய வீரியம் அப்படி. நீங்கள் கடனை நீ பார்க்காத, உனக்கு என்ன, நீ பாட்டில் உன் வேலையை பார்ப்பா, நாங்கள் பாட்டில் உன் தலையில் கடனை ஏற்றி வச்சுக்கிட்டே போகிறோன்னு சொல்கிற பொருளாதார அறிஞரையும், ஒரு மனிதனுக்கும் அந்த மாநிலத்தினுடைய அரசின் கடனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசியல் பொருளாதாரம் தெரியாத ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு குழுவாகி ஒரு அரசு நடத்தினால் அந்த அரசு என்னத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய முடியும்? இதில் ஒரு விவசாயிக்கு தெரிந்தது, எடப்பாடியார் நிர்வாகத்தில் அதுதான், நீ என்ன செஞ்சாலும் எத்தனை கூட்டி கழித்து பார்க்குற போது லாபம் இருக்கணும். ரொம்ப சிம்பிள் லாஜிக்காக தானே. நாங்கள் பெரிய படம் போடுறது, மாநில உள்நாட்டு உற்பத்திங்கிறது, தனி மனித வளர்ச்சின்னு சொல்கிறது, இது எல்லாம் சேர்ந்தால் வேறு ஏதாவது வரணும்ல. இப்போது ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் இந்த புள்ளி விவரம் வந்தபோது உள்நாட்டு உற்பத்தி தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படி இப்படின்னு கொண்டாடினாங்க. நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன், அப்படி அதிகமாகிடுச்சு இல்லை கடன்? நீங்கள் வாங்கின கடனில் ஒரு 10% அடைக்க முடியுமா உங்களால்? பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்க முடியுமா? எதுவுமே தராதது வளர்ச்சினா என்னடா, எங்களுக்கே தெரியலடா. ஒரு வளர்ச்சி என்பது ஒரு மாநில அரசு வளர்ச்சி என்று சொன்னால் மக்களிடம் அது எதிரொலிக்கணும், அதுதானே வளர்ச்சி. நீங்கள் ரெக்கார்டில் பேசிக்கிட்டே நாங்கள் வளர்ந்துட்டோம், பொருளாதார அறிஞர் வா, டிவியில் வா, அரசியல் விமர்சகர் வா, நீங்கள் எல்லோரும் பேசுங்க, வளர்ந்துட்டோம்னா வளர்ச்சி எனக்கு வரலையேப்பா, அதனுடைய பலன் எனக்கு தெரியலையே.
ஒரு குடிமக்கனுக்கு தெரியாத அவன் அனுபவிக்காத அவன் உணராத ஒன்றை எப்படி வளர்ச்சின்னு சொல்ல முடியும்? யாருக்கு வளர்ச்சி? இல்லை கடனை குறைச்சிருக்கீங்களா? இல்லை குறைக்க முடியுமா உங்களால்? இல்லை இந்த ஆண்டு இவ்வளவு கடனை குறைச்சி விடும்னு சொல்ல முடியுமா? அடிப்படை கட்டமைப்புக்கு செலவு செய்ய முடியாத நிலையில் இருக்கீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நிர்வாக தோல்வியின் உச்சமாகத்தானே திமுக இருக்கு. இப்போ இதில் அந்த பொருளாதார அறிஞர் நீங்கள் சொல்கிற அறிஞர் வைத்து இன்னும் ஒரு அறிஞரே இப்படி இருக்கார், இன்னும் குழுவில் பல அறிஞர்கள் இருக்காங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வெளியே பேசினாதான் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது நம்மளால் தெரிய முடியும் போல தெரியுது. எவ்வளோ ஒரு அதாவது ஒரு பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்லலாம், ஒரு லெத்தார்ஜிக்கான ஆன்சர்னு சொல்கிறோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு கொடுத்த சம்பளமே முதல்ல நமக்கு அதை வேறு ஏதாவது பயனுள்ள முறையில் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு தோணுது இல்லையா? இவர்கள் எப்படி அறிஞர், பொருளாதார நிபுணர் வேறு இதில் என்ன நிபுணம் இருக்குது? அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அவர்கள் சொன்னார்கள், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செல்வதில் தமிழகம் தெற்கு ஆசியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்குன்னு சொன்னார். த குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன்ங்கிற புத்தகத்தில். அப்போது அந்த கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீட்டாளர் மாநாடு, வறுமையை ஒழிப்பதற்கு சமூக நலத்திட்டங்கள், இதன் மூலம் ஒரு கூட்டுறவு சொசைட்டியாக ஒரு லாபகரமாக இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு முயற்சி முன்னெடுத்தார். காட்டன் சாரீஸ் வந்து கட்டணுங்கிறது ஒரு கல்ச்சராகவே கொண்டு வந்தார். அதன் மூலம் வந்து கோஆபரேட்டிவ் வந்து ஒரு 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 லாபகரத்துக்கு வந்தது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் போய் பார்த்து 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 அழகாக முதலீடு ஒரு 500 கோடி ரூபாய்க்குத்தான் அந்த நெய்வேலி நிக்லைட் கார்பரேஷன் அந்த பங்குகளை விற்றாங்க. உடனடியாக கொண்டு போய் அதை வாங்கினாங்க. அதெல்லாம் நட்சத்திர நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள். இப்படி அவங்க இந்த விஷன் 2023 தமிழகத்தின் மக்களுக்கு அறிவு, கல்வி, பொருளாதாரம் என்று பல வகையிலையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போனாங்க. ஒரு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்கும்போது 30,000 ரூபான்னா இன்றைக்கி 1,00,000 ரூபா. அதிமுக அரசு ஆட்சியில் இல்லாவிட்டாலும் பயனாளிகள் அந்த பயன் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கணும். இப்படி ஒரு மல்டியான வளர்ச்சி, அதாவது பல துறைகள், வறுமையை ஒழிக்கணும், வளர்ச்சியை பெருக்கணும், அதே நேரத்தில் அந்த ஒரு சைடு மிகப்பெரிய உயரத்திற்கும் மீதி எல்லோரும் தாழ்வுக்கும் போயிடக்கூடாது. அப்போ அதை சமப்படுத்துகின்ற மிக அதிபயங்கரமான முயற்சி. இப்படி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களையும் அதை வழிநடத்துகின்ற முறையையும் இப்போ எடப்பாடியாரும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மிக சரியாக கட்டமைத்து வந்தார்கள். இந்த ஆட்சி மாற்றம் என்பது வெறும் 1,83,000 வாக்குகளில் 43 தொகுதிகளில் தான் இது நடந்தது. அந்த தவறு மட்டும் வெறும் 1,83,000 மக்கள் சரியாக வாக்களித்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு அதள பாதாளத்திற்கு சென்றிருக்காது என்பதுதான் இன்னும் யதார்த்தமான உண்மை. ஓகே, அதிமுகவினுடைய காலகட்டங்களில் வந்து பொருளாதாரம் எந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா, கொரோனா காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு வருமானமே கிடையாது, சுத்தமாக எந்த ஒரு வருமானமும் கிடையாது. ஆனாலுமே அங்கே ஒரு நிலையான ஒரு நிதி மேலாண்மை இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்படி ஃபினான்ஷியலாக இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த டைமில் கூட இவ்வளோ கடன் பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ கேட்டால் 2 இலக்க வளர்ச்சி, ட்ரில்லியன் வளர்ச்சி, வெளிநாட்டு முதலீடுன்னு பல விஷயங்களை சொன்னாலுமே இவங்க சொல்கிற எல்லா பொய்க்கும் ஆர்பிஐ வந்து தலையில் கொட்டு வச்ச மாதிரி போட்டு உடைத்த ஒரு உண்மை தான் இந்த நிதி அறிக்கை. அப்போ என்ன பண்ணீங்க அந்த 2 இலக்க வளர்ச்சி? இப்போ நீங்கள் சொன்னதில் அந்த கொரோனா காலத்தில் தமிழகத்தினுடைய மற்ற மாநிலங்கள் உள்நாட்டு உற்பத்தியில் மைனஸ்க்கு போயிடுச்சு. இந்தியாவே உள்நாட்டு உற்பத்தியில் மைனஸ், ஆனால் தமிழகம் மட்டும் ப்ளஸ்லேயே இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அந்த முதல் முறை கோவிட் வந்தது இல்லையா, அதுதான் மிகப்பெரிய பொருளாதார வருவாய் இழப்புக்கான காலம். அங்கே தான் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து குவாரண்டைன் வந்து பண்ணாங்க, வெளியே வரவே கூடாதுங்கிற கான்செப்ட். அப்போ தான் எந்த அரசு நிறுவனங்களும் வருவாயை ஈட்டி தருகிற எந்த அரசு நிறுவனங்களும் இயக்கப்படாது இருந்த காலம். அப்படிப்பட்ட நேரத்திலும் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் என்ற நிலைக்கு செல்லவில்லை என்றால் அப்போ நிதி நிர்வாகத்திலிருந்து ஆட்சி நிர்வாகம் வரை அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்தவர் எடப்பாடியார். அது இந்தியா டுடேங்கிற ஒரு பத்திரிகை ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வில் தமிழகம் ஒரு மிகச்சிறந்த நிதி நிலையை கொண்டிருக்கிறது, இந்த யாரும் எதிர்பார்த்திராத ஒரு சுச்சுவேஷனில் புது புது விதிகள் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலையில் ஒரு பொருளாதாரம் தீர்க்கமாக இருக்கிறதுனா அது தமிழ்நாட்டில்னு சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் தான் அதிமுகவும் எடப்பாடியாரும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக அதை கொண்டு வந்தாங்க.
அவ்வளவு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, நிதியை அப்போல்லாம் நாம் வந்து 50% மேல் உள்நாட்டு, அதாவது உள்கட்டமைப்புக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு உட்கட்டமைப்புக்கு வெறும் 40க்கும் கீழாக, 40% கீழாக வரக்கூடிய நிலைக்கு போயிருக்குன்னா, அப்போ இவர்களுடைய நிர்வாக சீர்கேடு எந்த அளவுக்கு மேலோங்கி நிற்குதுன்னு பாருங்கள். ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்கு நான் அரசியல் விமர்சகர், கற்றறிந்தவர், அவர் இவர் என்று ஒரு குடும்பம் சம்பாதித்து கொள்வதற்கு, ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய நிதிநிலையே பொய் சொல்லி உண்மையை வெளியே வரவிடாமல் இருப்பதற்கு குழுக்கள் போடுகிறதெல்லாம் எதற்குன்னு பார்த்தா, அவர்கள் குடும்பத்தாரை, அதாவது திமுகவினுடைய ஸ்டாலின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு. எத்தகைய நிலை வந்தாலும், நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் எங்கள் பக்கத்தில் யாரும் வந்து விடாமல் இருக்கக்கூடியதற்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்வதற்கு தான் இது இருக்கா, இது போன்ற குழுக்கள்ங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிபுணர்களுடைய கருத்துக்களும் இருக்குது. அதனால தான் அதிமுக ஆட்சி இயல்பான மக்களின் ஆட்சி மேடம். திமுக வந்து தங்கள் குடும்பத்தை, வளத்தை பெருக்குவதற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்கிற புள்ளி விவரங்கள். இது மேலும் மேலும் இன்னும் இந்த ஆண்டு முடிந்து ஒரு ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி நாட்கள் முடிகிற வரை பார்க்குற போது தான் இன்னும் எவ்வளவு பூதாகாரங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியாது. அந்த ஒரு பயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ நாட்டோடைய கடன் கூட நம்ம இப்போ வீட்டுக்கு ஒரு கடன் வாங்குறோன்னா கூட வாங்கும்பொழுது ஓகே பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கடன் சுமை பெருக பெருக தான் இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலை ஏற்படும். இப்போ ஆட்சி வந்து முடிய போது, இப்போ வந்து மேபி அவங்க தொடர்றாங்களோ இல்லை வந்து ஒரு புதிய ஆட்சி ஏற்பட்டாலுமே இந்த கடன் சுமையை டேக் ஓவர் பண்ணி அதை அடைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சவால் நிறைந்த விஷயமா இருக்குன்னு இருக்கு இல்லையா? நிச்சயமாக மேடம். அதாவது திமுக ஒவ்வொரு முறையும் அதிமுக அரசு வந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கட்டமைத்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு உயர்த்தி விட்டு வரும். இவர்கள் வந்தவுடன் அத்தனையையும் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளிவிட்டு செல்வார்கள். அதை சரி செய்வதற்கே அதிமுகவுக்கு 1-2 ஆண்டுகள் தேவைப்படுகிறது, எப்போதுமே தேவைப்படும். அது மாதிரி இந்த முறை ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அப்படி வருகிற போது இந்த பொருளாதார சீர்திருத்தம், அதாவது எப்படி ஒரு ஊப்பி பொருளாதாரத்தில் நம் அளவுக்கு உயர்வாக இல்லாத மாநிலம் சில சரியான நடைமுறைகளை கடைபிடித்து செலவினங்களை சுருக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு உட்கட்டமைப்புக்கு 4 லட்சம் கோடி இவர்கள் கடன் வாங்கிய அளவுக்கு அவர்கள் உட்கட்டமைப்புக்கு செலவு செய்கிற அளவு, மூலதன செலவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அது போன்ற பொருளாதார சீர்திருத்தம், ஊழலற்ற ஒரு முறை, சிறந்த நிர்வாகம் கொடுத்தால் தான் சரி பண்ண முடியும். எடப்பாடியார் இன்னும் வந்தால் இது போன்ற விஷயங்களில் மிக தீர்க்கமாகவும் நுணுக்கமாகவும் முடிவெடுப்பார். அதன் மூலம் இதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிமுக வந்தால் இந்த நிதி நிலைமையை சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்பதுதான் மக்கள் இன்றைக்கு நினைக்கின்ற யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட நீங்கள் படிச்சுட்டு கோட் சூட் வந்து பேண்ட் போட்டு நீங்கள் இந்த உரத்துக்கு பதிலாக இந்த உரத்தை மாற்றுங்கன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. எப்போ படித்தவன் சொல்லிட்டு போயிடுவான். யதார்த்தமாக என்ன பேசுகிறான், பேசுகிறதுல உண்மை இருக்கா, தெளிவு இருக்கா, இது லாபத்துக்கு கொண்டு வருமாங்கிறத மிக நுணுக்கமாக கவனிப்பாங்க. அது மாதிரி எடப்பாடியார் வந்தால் இந்த பொருளாதாரத்தை மிகச்சரியாக சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களிடம் இருக்குது. அதுதான் 180 தொகுதிகளில் நேரடியாக அவர் போகிற போது அவ்வளவு மக்கள் வந்து எப்படியாவது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு வாங்க, நீங்கள் கொண்டு வாங்க, நிதி நிர்வாகத்தை சரி செய்யுங்கன்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு தான். திமுக சொல்லுகிற பொய்க்கு மாறாக இந்த ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சி தருகிற அழுத்தம் எங்களுக்கு வேண்டாம், இயல்பான ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும், அது எங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய நிலையும். நீங்கள் கேட்ட கேள்வியும் மக்களுடைய நிலையும் இன்றைக்கு அந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்குது. தொடர்ந்து வந்து அரசினுடைய அலட்சிய போக்கு, இந்த மெத்தனத்தன்மையோட செயல்பட்டது எல்லாத்தையுமே வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்க்கக்கூடிய மக்கள் வருகின்ற தேர்தல் மூலமா என்ன மாதிரியான முடிவுகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான எல்லா கருத்துக்களையுமே என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.